கத்தியான வயிற்றுல பார்க் பண்றான். கையை விடுன விடுங்கிறல்ல. ஏயா பட்ட பகலில் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை குத்த விரட்டுற? வழக்கமாக நாங்கள் தான் எவனையா விரட்டுவோம், உன்னைய மாதிரி எவனா வந்து தடுப்பேன். என்னையா தலைகீழால இருக்கு? அப்படி என்னையா தப்பண்ணாவன்? அது அவன்டே கேளு. இது நல்லா இருக்கு. ஐயா கத்தி என்ன விலை? 30 ரூபாமா. என்ன ஆன விலை சொல்லுத? 5 ரூபான்னு விடு. என்னம்மா பாதி விலை கேட்குற? ஆமா கத்தி நல்லா பதமா இருக்கா ஐயா? என்னது பதமாவா? ஓ வீட்டு பதம் இல்ல, ஏன் வீட்டு பதம் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பதத்தையும் இதுல இறக்கி வச்சிருக்கேன். வேணும்னா நீ குத்தி பாரு, இல்ல நான் உன்னை குத்தி பாக்குறேன். சரியா? உனக்கு நேரம் சரியில்லை போலுக்கு. பதம் பார்க்க உன்னையே குத்துவோம். அண்ணே தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருந்தேன். ஏன்னா எங்க அப்பத்தாவை முறைச்சாலே குத்துவேன். இவன் என்னடானா குத்தலா பேசியிருக்கான், குத்துவேன்னு பேசியிருக்கான். அண்ணே தெரியாம சொல்லிட்டேன். இவனை நான் சும்மா விடுவேன்? மன்னிச்சிருந்தேன் அண்ணே. யாரா அவன்? ஏய் நான் சொல்றேன், பிறப்ப சொல்லவா இல்ல சிறப்ப சொல்லவா? ஏய் முதல்ல பிறப்ப சொல்ற. பேரு மருது, ஊரு தலைவங்கோட்டை. அப்ப சிறப்பு? எதை சொல்லுவேன், எத்தனைய சொல்லுவேன். இருந்தாலும் ஒன்று சொல்றேன் கேளு. அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து வந்தானா ரோட்ல பட்டு உடுத்தின பொண்ணுகளும் 10 நிமிஷம் நின்று பார்க்கும். நின்று பார்க்கறது பொண்ணுகன்னு தெரிஞ்சாலும் நிமிந்து பார்க்க மாட்டேன் எங்க மருது. ஏன்னா அவனுக்கு ஆம்பளங்கிறவன் துணை சாமி, பொம்பளைங்கிறவன் முத சாமி. அப்படிப்பட்ட சாமிகளை எவனாச்சும் தப்பா பார்த்தேன் சுற்றி நின்று அடிப்பேன். தப்பு தப்பா பார்த்தேன் சுற்றி விட்டு அடிப்பேன். சுருக்கமா சொன்னா மருதுக்கு பயம் கிடையாது. எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன், எவன் ஓடினாலும் குத்தாம விட மாட்டேன். ஏன்னா அவ இனத்துல சிங்கம், கோணத்துல புலி. உன் பொண்ணு கோயிலுக்குள்ளதான் இருக்கா, மரியாதையா வா. இப்ப எதுக்கு எங்களை கோயிலுக்கு கூட்டி வந்து ஸ்கிப்பிங் ஆடுற? எதுக்குன்னா பெருமாள் கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் நடக்கும்டா. இன்னமா உனக்கு கல்யாணம் நடக்கல? நம்ம மருதுக்குடா. நீ வாத்தா நம்ம பார்க்கலாம். பாக்கியம் உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா எதுவும் கேட்கலப்பா, சொல்லுங்க. யோ மாம்சே, அந்த புள்ள ரவுண்ட் பண்ணியா? டேய் வாடா, இன்னைக்கு தாவணி ஒரு தடப்பா கட்டுறேன். சொல்லுங்கப்பா. எங்கயா இருக்க? கோயில தான்ப்பா. சரி சாமி முட்டு நம்ம ராயல் வளையல் கடைக்கு உடனே வந்து. அப்பா அங்க வந்துடு. சரிங்கப்பா. சரி இப்ப பாரு நாடு. ஏய் புத்தி இல்ல உனக்கு? கோயிலுக்குள்ள எச்சி துப்புற? அப்படியும் துப்புவேன், இப்படியும் துப்புவேன். பாக்குறியோ? கேள்வி கேட்டனா உன் மேல கூட துப்புவேன். எச்சியவ துப்புற? அப்படி துப்புனா இப்படித்தான் அரைவேன். என்னடா என்ன?
தொடடா. தொடறாங்கறல. எப்படி தொடங்கிறது? என்ன அசிங்கமா இருக்கா? அப்படித்தானே கோயிலுக்குள்ள இருக்கும். இத வச்சு தொட, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். எச்சியை துப்புனதுக்கு அறைய பார்த்தியா? சரியான பிள்ளடா. எம்ஜிஆர் வேலையெல்லாம் எப்படி பார்க்குறா பாரு. ஆம்பளை பையன் நாம கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த பொம்பளை பிள்ளை அரைஞ்சு கேட்டா பாரு. தைரியம்னாலும் ஓ விட்டு தைரியம், ஏ விட்டு தைரியம் இல்லை, ஊருப்பட்ட தைரியம்டா. ஒருவேளை பெருமாள் உனக்கு தான் அந்த பிள்ளைய காட்டியிருப்பாரோ? டேய் ஏல மருது, பேசாம வாடா. உனக்கு நேத்து கடன் செலுத்த கண்ணடக்கம் வாங்கணும். கடைய பாருங்க. இங்கே வாங்க வா. இது போட்டு பாரு. கலெக்ஷன் எனக்குலாம் வேணாம், நீ போடு. சரிதா. நேத்து இத போட்டு பாரு. கண்ணடக்கம் நல்லா இருக்கா? இதானு பாரு. இது ஏய் பாக்கியம், இத பாரு. இது சிறுசா இருக்கு. கொஞ்சம் பெருசா கொடுங்க. இது சூப்பரா இருக்குடி. புது டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. ஆ அப்ப தாட்ட காட்டு. அப்பதா இது பாரு. புலி நகர். மன்னிச்சிடுங்க தெரியாம. எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? இல்ல உனக்கு எப்படி தைரியம் இருந்தா என் பேரனை அறைவேன். என்ன தைரியம் தான் என் பிள்ளை அடிப்பேன். என்ன தைரியம் தான் எங்க அப்பத்தாவை என் கண் முன்னாடி அடிப்பேன். என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிப்பேன். இது யாரா? அட கலெக்ஷனு. ஜி இங்க கீழே கீழே அவங்க தான் சாட் பூர்த்தி விளாட்றாங்களே. உன்னை எவன் உள்ள வர சொன்னது? செவ்வளு நல்லா கிழிஞ்சிச்சா? போதும் போதும். நல்லா அள்ளி சாப்பிடியா? ஏத்தா நீ கொமட்டல பாவம் அந்த புள்ள மூஞ்சி சுருங்கி போச்சுதா. என்னது சுருங்கி போச்சா? ஏண்டா அவ அடிச்ச அடியில உன் கண்ணமே வீங்கி போச்சு, சுருங்கி போச்சுங்கிற. ஏப்பத்தா நீ என்னத்தை பார்த்து இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? சாப்பிட்ற இடத்துல ஆயு ஓயின்னுக்கிட்டு கையா இருக்கட்டா. ஏயா மருது, அந்த புள்ள ஒன்னத்தாயா பாத்துக்கிட்டு போகுது. என்ன இப்படி கரு கருன்னு செவ்வப்பா இருக்க பிள்ளைய அடிச்சு விட்டோமேனு பாவம் ஏங்கி பார்த்துட்டு போறா. என்னது கருகருன்னு சகப்பாவா? மாரியம்மா உன்னை பார்க்குறப்ப முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது, நீ பேசுறப்ப வாயிலே குத்தன் போல இருக்குது. பின்ன என்னடா அவ பார்க்கவா வந்திருக்கா? மறுபடியும் உன் மூஞ்சி பேக்கலான்னு வந்திருப்பா. பொண்ணா அவ பூ வச்ச புருசுலி. என்னடா இந்த பாடுறா மருது, அந்த புள்ள உன்னை பார்த்த பார்வை இருக்கே, அதோட அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவகிட்ட நீ அடி வாங்க போறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வர்றா கொக்கரக்கோ, நீ பாத்துக்கிட்டே இரு. போன உள்ள திரும்பி வந்து பாப்பா பாரு. முட்டு சந்துக்குள்ள போனா திரும்பி வராம என்ன பண்ணுவா? திரும்ப வரும்போது பாரு என் மருதை மட்டும்தான் பாத்துக்கிட்டு போவா. ஆள பாரு அவ எது. இப்பயாச்சும் நான் சொல்றத நீ நம்புறியா? பாத்தியாடா, அந்த புள்ள உன்னைய பார்த்ததுனாலதான் உனக்கு பொறையேறுது. ஐயோ இந்த கிளவி பண்றாள் யாரு? எனக்கு. இனி நீ எங்க இருந்தாலும் உன்னை பார்க்க வருவா. நாளைக்கு வீட்டுக்கு வருவாளா? கண்டிப்பா வருவா. வரலையே. ஏத்தா சும்மா தெருவை எட்டி எட்டி பார்க்காத. உன்னை லூசுன்னு நினைக்க போறாங்க. மரியாதையா வீட்டுக்குள்ள வா. அந்த புள்ள எதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வரா? இந்த பாரா மருது, அவ கண்டிப்பா இங்க வருவா. அதுவும் இப்பவே வருவா. நீ சொன்னா கேட்க மாட்ட. மரியாதையா வந்து சோற வை, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். பேசாம போடா. கண்டிப்பா வரமாட்டா. வருவா. நீ இவ்வளவு அழுத்தமா சொல்ற பார்த்தா அந்த பிள்ளை வீட்டுல இருந்து என்னத்தையும் தூக்கிட்டு வந்துட்டியா? இந்த பேப்பரை பாரு. என்ன அது காணவில்லை? யார? பெயர் எஸ் பாக்கியலட்சுமி. வயது காதலுக்கு ஏற்றது, நிறம் ஆண்களுக்கு பிடித்தது. இப்படத்தில் காணும் அழகான பெண் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பதால் எங்கு சென்று விட்டார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் யாராவது இந்த பெண்ணை எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே அணுக வேண்டிய முகவரி மாவீரன் ஐ கொக்கரக்கோ. உன் பேரை போட்டா தான் காமெடியா இருக்கும்.
அவன் பேரை போட்டா கலவரம் ஆயிடும். லவ்வுக்கு காமெடி தான்டா தேவை, கலவரம் தேவையில்லை. நீ ரிட்டையர்டா இருக்கும் போதே இவ்வளவு யோசிக்கிறிய, சர்வீஸ்ல இருக்கிறப்ப எவ்வளவு யோசிச்சிருப்ப. ஐயோ அவ என்ன கொன்றுவாளே. ஏத்தா என்னடா அவ வந்துட்டாத்தா. அக்கா இந்த குக்குர்கோ வீடுங்க. கரெக்டா காட்டி கொடுத்துட்டா. நான் சொன்னேன்ல அவன் வருவான்னு. இந்த வந்துட்டாடா. வா வேகமா வாடா. பாரு பாரு எவ்வளவு கோவத்தோட ஒன்னு லவ் பண்ண வர்றா பாரு. உலக்கு சைஸ்ல பார்த்தா? என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? அதத்தே நானும் சொல்லுவேன். இந்த புள்ள உன் மேல பைத்தியமா இருக்குடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. நீ ஏன் கேட்டுக்கடா? இதுவும் நீ பார்த்த சொல்லியா? ஏப்பா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. இந்த பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க. டேய் என்ன விட்டு எங்கடா போற? இது என்ன ஒரு கலிகாலம். லவ் பண்ற பொண்ணு தைரியமா பையனை தேடி பையன் வீட்டுக்கே வந்திருக்கா. பையன் என்னடானா வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். இந்த அநியாயத்தை எல்லாம் நீ கேட்க மாட்டியாடா கொக்கரக்கோ? கொக்கரக்கோ யாரு லவ் பண்றா? சொல்லிய முடிச்சிட்டா. நீதான் லவ் பண்ற அப்படின்னு இவன் தான் சொன்னா. பேப்பர்ல வேற போட்டு விட்டுருக்கானே மாவீரன் கொக்கரக்கோன்னு. மாவீரன் நீ பார்த்த வேலையா? இரு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். எப்ப வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? அப்புறம் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, அப்படிலாம் நான் யாரையும் லவ் பண்ணல. லவ் பண்ணாமலையா என் பேரனை மார்க்கெட்ல உத்து பாத்துக்கிட்டு போனேன்? சொல்லு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ சொல்லுவ. என் பேரங்கிட்ட உன் லவ்வ நீயே வந்து சொல்லுவ. சொல்ல வைப்பேன். அப்படி நான் சொல்ல வைக்கல, என் பேரு மாரியம்மா கிடையாது. ஆமா, இப்போ எதுக்கு தென்மலைக்குள்ள கூட்டு போற? ஒன்றும் இல்லை, மலையில் ஓட்டம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை அடைக்கத்தான், லோடு இறக்கத்தாண்டா. ஏய், அந்த பிள்ளைகளே பார்க்க போறோமா? ஆமாம். இப்போ என்ன ஏன் துறை வரமாட்டேங்களா என்ன? அந்த வேலைக்கெல்லாம் நான் வரல, நீ வேணா போ, நான் ஐயோ கிளம்புறேன். டேய் நில்றா. ப்ராஜெக்டை முடிக்கலன்னா எனக்கு கிளவி கஞ்சி ஊற்ற மாட்டாடா. டேய் நில்றா. ஏன் போறீங்கிற? அந்த பிள்ளை எது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு. என் ஹைட் இல்லை, என் கலர் இல்லை, நல்ல கனம் இல்லை, சுருக்கமாக சொன்ன நம்ம லக்ஷ்மி மேனன் மாதிரி இல்லை அப்படின்னு வேணா சொல்லு, கிளம்புவோம். டேய், அந்த புள்ளைய எப்படா பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஐயோ, அந்த புள்ளைக்கு தான் நம்மள பிடிக்குமான்னு தெரியல. டாய் சும்மா 6 அடி உயரத்தில் அரைநாட்டு மாதிரி பாடி வச்சிருந்தா மட்டும் போதாது. ஒரு பொண்ணை பிடிக்க வைக்கணும், பிடிச்சி அணைக்க வைக்கணும், அணைச்சிக்கிட்டே இருக்க வைக்கணும். அவன் தாண்டா ஆம்பளை. மருது கல்லா நிற்கிறவன் தான் பொம்பளை, அதை கரைக்கிறவன் தாண்டா ஆம்பளை. இனிமேல் நீ சும்மா இருந்தாலும் அவசரமா இருக்க மாட்டா, அவசரமா இருந்தாலும் உங்க ஒப்பத்தா சும்மா இருக்க மாட்டா, உங்க ஒப்பத்தாவே சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். மாமா வேலை சாட்ட ஆவறது ஏவறது பிங்குடாங்கிறத டங்குடாங்கிறான். இங்கிலீஷ் தெரியாதுல. வாழ்க்கையில ஆம்பளைங்கிறவ மரம் மாதிரி, பொம்பளைங்கிறவ காத்து மாதிரி. மரம் சும்மா இருந்தாலும் காத்து விடாது. இது ரெண்டு சேர்ந்தாதாண்ட இயற்கை. இப்ப அந்த ட்ரீயை பாரு, எப்படி கம்முன்னு இருக்கா? இப்ப காத்து அடிக்கும் போது பாரு, கும்முன்னு இருக்கும். அப்படியே வாழ்க்கையா? அவ்வளவுதாங்க. தூங்கிடாத, உள்வாங்கு. இப்ப எப்படி இருக்கு? சுகமா தான் இருக்கு. இந்த சுகமான லவ் பண்ண சொல்லிதான் உங்க அப்பத்தாவும் கேட்குறா, நானும் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, அப்பத்தா என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? இந்த வாரியா, என் பேரனுக்கு நான் நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். சூதுவாதை சொல்லி கொடுத்து வளர்க்கல. என் பேரனை எனக்கு அடுத்து காப்பாற்ற போறது அவளாத்தான் இருக்கணும். நான் இருந்து வளர்த்த இடத்துல அவ தான் இருக்கணும். அதுதான் என் கடைசி ஆசை. பாவண்டா, அப்பத்தா என்கிட்ட எப்படிலாம் கெஞ்சிச்சு தெரியுமா? ஷிட், ரொம்ப சங்கட்டமா போச்சுடா. ஏண்டா, என் அப்பத்தான் கேவலம் ஓன்ட்டெல்லாம் கெஞ்சணுமா? இப்ப சொல்றேன், இப்பவே சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். அட சொல்லி தொலைடா. என் அப்பத்தாவுக்கு அவ தான் மருமவ. இது எவனாலையும் மாத்த முடியாது. கிளம்பு. மஞ்சள் சட்டா உள்ள போ, அங்க சைட் அடிக்கலாம். சாரிக்கா. கலர் கலரா சட்டை போட்டு வந்த மட்டும் பிடிச்சிருமான்னு கேட்டி நீ? இப்ப கலர் சட்டை போட்டு வந்திருக்கா, தர்மத்தின் தலைவன் ரஜினி மாதிரி. இப்ப என்ன சொல்ல போற?
ஏய் எங்க இந்த போகணும்? தலைவன் கோட்டை எத்தனை? 2. ஏம்மா நீ எங்க போகணும்? அண்ணே குறைச்சாம 2 கொடுங்கண்ணே. ஏம்மா அங்கெல்லாம் நிற்கிதுன்னு டவுன் பஸ்ஸா வேணா கூடலூர்ல இறங்கிக்க. இங்க இறங்க திரும்ப 2 கிலோமீட்டர் நடந்து வரணுண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னம்மா குலத்தாச்சி பிள்ளை கேக்குறாள், கேக்குற ஸ்டாப்ல நிப்பாட்டுங்க. வயிற்றுக்குள்ள புள்ளதா இருக்கும், அப்புறம் நான் பூதமா இருக்கும். எல்லா இடத்துலையும் நிப்பாட்டினா எனக்கு நம்ம மெம்ம கொடுப்பாங்க. நீ டிக்கெட் எடுத்தியாம்மா? எடுத்தாச்சு. ஏன நல்ல அழகான அம்சமான பொண்ணு கேக்குது, நிப்பாட்டலாம்ல. என்னால நிப்பாட்ட முடியாது. உன் வேலையை பாரியா. டிக்கெட் வழி விடுமா. சும்மா வெள்ளை சட்டை போட்டு சைடு அடிக்க வந்தா மட்டும் போதாது. துறைக்கு தைரியம் இருந்தா எங்க துரசாம்பரத்துல நிப்பாட்டிட்டு பாப்போம். என்னடா அந்த பிள்ளை ஒன்னு நிப்பாட்ட சொல்லுது? அதான் நம்மள நிப்பாட்ட சொல்லிட்டால, அப்போ நிப்பாட்டிடுவோம். எப்படி? எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான். அதான் எப்படிங்கிற? நிப்பாட்டிடுவோம். அதான் எப்படா? இப்படி டேய் காக்கா மண்டியா, நீ வண்டி நிப்பாட்டு. துரசாமி போற வந்துருச்சு, இறங்கிக்க. ரைட் சீக்கிரம் மேல வாயா. சட்டி அங்க வையா. வழியில வச்சுக்கிட்டு இருக்கா. எங்கயா போகணும்? ஒரு எட்டிச்சன் ஒன்று குடியா. எல்லாருமே நிக்காத ஊருக்கு தான் டிக்கெட் கேட்பீங்களா? பொம்பளை பொண்ணு தான் நிற்கிது, ஆம்பளை பண்ண ரொம்ப நிற்காது. பேசாத. தலைவன் கோட்டையில் இறங்கிக்கோ. அண்ணே கொக்கர்கண்ணே, கருஞ்சிருத்தமா நீ இருக்கும் போது இந்த அநியாயம் நடக்கலாமாண்ணே? என்னன்னு கேளு. கேப்பண்டா உனக்கு 8 சேரியில நிக்கணுமா? ஆமாண்ணே. நிக்கும். எப்படிண்ணே நிக்கும். எப்படிண்ணே நிக்கும்? இப்படி தாண்டா. ஐயோ ஏட்டி பாக்கியம், நின்னு தெரிக்க. ஐயம் எனக்கு எதுக்கு வேற ஆளு சேட்ட? ஆனை மேல எறும்பு ஏற ஆசைப்படலாம், ஆனையவே ஏற ஆசைப்படலாமா? பாத்தியாடா பனியார சட்டி மாதிரி இருந்துகிட்டு பழமொழி வேற. ஏய் என்ன ஏன்டா இப்ப அடிச்ச? பின்ன பப்ளிக்ல துப்புனா தப்பு இல்ல. அவ கோயிலுக்குள்ள தானே துப்ப கூடாதுன்னு சொன்னா. அவ இருக்கிற இடம் எல்லாமே கோயில் தாண்டா. இதுக்கு ஆணியே தவல. இப்படியே பொண்டாட்டிய துள்ள துணிக்க கொண்டதும் இல்லாம அவ உடம்ப துண்டு துண்டா கூறு போட்டு தலையே இல்லாத முண்டமாக்கி தீயில கறிக்க ஊரெல்லாம் வீசிட்டாயா. தலையை கண்டுபிடிக்க முடியாதனால ஆளை அடையாளம் தெரியலன்னு அவங்களுக்கு சாதமா போலீஸ் கேஸை முடிக்க பார்த்துச்சு. என் பொண்ணுதான் செத்து போனது எங்க அம்மா தான் செஷன்ஸ் கோர்ட்ல மனு போட்டோம். மனுவை ஏற்றுக்கிட்ட கோர்ட்டு மரபணு சோதனைக்கு ஆர்டர் போட்டுச்சு. மரபணு சோதனை பண்ணுறதுக்காகத்தான் அன்னைக்கு நானும் என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்யா. மரபணு சோதனை பண்ணால் எங்கே நம்ம மாட்டிக்கிறோங்கிற பயத்தில் ரோலக்ஸ் பாண்டியா இந்த விஷயத்தை பயில்வான்ட்டு எடுத்துகிட்டு போனான். அவர் சமாதானம் பேசுறதுக்கு என்னை ரைஸ் மில்லுக்கு வர சொன்னார். அன்னைக்கு தான் நீங்கள் குத்து வாங்கி பயில்வானை காப்பாற்றினீங்க. நல்ல வேளை அன்னைக்கு நான் பயில்வானை பார்க்கல. மரபணு சோதனையில் செத்து போனது என் பொண்டாட்டி தானே நிரூபிச்சாச்சுன்னா ரோலக்ஸ் பாண்டியனும் அவனோட ஆட்களும் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்த வாரம் ரோலக்ஸ் பாண்டிய மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்லி கண்டிப்பாக கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் மட்டும் வந்துருச்சுன்னா அவனோட எம்எல்ஏ கனவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் எப்படியாவது எங்களை கோர்ட்டுக்கு போகவிடா பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணித்தான் இன்னைக்கு என் பிள்ளையும் என்னையும் மார்க்கெட்டுக்குள்ளே கொள்றதுக்காக விரட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் அங்கே இல்லைன்னா. நல்ல கதையா இருக்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா? இந்த பாருங்க சார், உங்க பொண்ணு நல்ல அழகா இருக்கிறாளேன்னு தான் என் பேரனை லவ் பண்ண சொன்னேன். அழகுல தான் ஆபத்து இருக்குங்கிறது சரியா போச்சு. ஊர்ல இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் என் பேரன் போகவும் மாட்டான், உங்க பிரச்சனைக்கு வரவும் மாட்டான். டேய் வாடா போலாம். அப்பதா என்ன? டேய் நான் போறேன், நீ வாரியா இல்லையா? வாடாங்கறல வாடா.
என்னடா 2 பேரும் மூச்சு பேச்சு இல்லாம வந்துகிட்டு இருக்கீங்க? பேசாம வாயை மூடிட்டு வா, இல்ல போறவில்லை எங்க கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு போயிருவேன். என்னடா செஞ்ச? பொம்பளை ஆத்தா நீ சும்மா இருந்த பிள்ளை லவ் பண்ண வச்சு கழுத்தறுத்து இப்படி நட்டாத்துக்குள்ள விட்டு வந்துட்டியே. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை மட்டும் கேளு. வண்டியை இடது பக்கம் திருப்பு. ஏய், அந்த பக்கம் எதுக்கு போக சொல்ற? திருப்புனா திருப்புடா, அப்படிதான் சொல்லுவேன். ஏத்தா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? பேசாம வாடா, எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லதா, உன் புருஷன் பாண்டி இல்ல? அந்த வாராக. இவன் தான் மச்சான் இன்னைக்கு எங்களை மார்க்கெட்ல அடிச்சது. விட்டுறியா, கோவப்படாதயா, சொன்னா கேளியா. பாண்டி, நீ கொஞ்சம் சொல்லியா. நீ சொன்னா தான் உன் ஆளுக கேட்பாங்க. உன் ஆளுகளை என் பேரை அடிச்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதியா. நீ தான் பொம்பளைன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்தவனாச்சே. இனிமே உன் ஆளுக கிட்டையும் சரி, உன் பிரச்சனையிலையும் சரி, என் பேரன் தலையிட மாட்டான். ஏன், நீ இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அதனால அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுறியா. அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு பாத்தியா? என் பேரனை பத்தி உனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த மாரியம்மா புள்ள கூப்பிட்டப்பவே என் பேரனை அனுப்பிச்சிருந்தா நீ செத்துருப்ப, அவ உயிரோட இருந்திருப்பா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. இனிமே அந்த புள்ள பாக்கியம் என் புள்ள மாதிரி. அந்த புள்ளைய ஏற்கனவே தொட நினைச்சதுக்கு தான் உன் ஆளுகளை என் பேரை ரோட்ல அடிச்சு ஓடத்தான் விட்டான். இன்னொரு தடவை அந்த புள்ளைய தொட நினைச்ச உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆளை போடுறதுக்கு ஒத்தாளா போவான். அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தான் உயிரையே கொடுத்தவன் தான் அந்த மருது. அப்பேற்பட்ட பேரத்தான் என் பேரனுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த மருது வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டான். ஆனா என் மருது ஒன்ன மாதிரி கொலகார பைய உயிரை எடுப்பான். ஏ கிழவே, ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஏலே, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடி வேற புடுங்கத்தான். ஏலே எக்ஸு, அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருது மொத ரகம், பேசுறதுக்கு முன்னாடியே அடிப்பேன். நல்லவேளத்தா, என்னடா நம்மளை நம்பி வந்தவளை கைவிட்டுட்டோமேனு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனால் நீ எப்போ அவன் வீட்டுக்கு போய் மிரட்டினியோ அப்போ தான் என் ஊசரே வந்தது. இப்போ தான் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. ஐயா, ஏற்கனவே இப்படித்தாண்டா உன்னை நம்பி வந்தவளை கைவிட்டுட்டு நடு மார்க்கெட்டில் ஒரு உசுரை பறி கொடுத்தேன். அந்த விளங்காத பையன் அந்த புள்ளைய என் கண்ணு முன்னாடியே அறுக்கும்போது ஏன் ஈரக்கொலையே ஆடி போச்சியா. அந்த பையன் இந்த புள்ள ஆத்தாளா அறுக்கும்போது அவ என்ன பார்த்த பார்வை இருக்கே, அது இன்னைக்கு வரைக்கும் என்ன கொண்டுகிட்டே இருக்கியா. உன் பேரனை மட்டும் நீ அனுப்பி வச்சிருந்தா என் உசுறு போற இருக்குமான்னு என்ன பார்த்து கேட்டது மாதிரியே இருந்துச்சியா. வளையல் கடையில 4 பேர் முன்னாடி வயசு பிள்ளைய அரைஞ்சிட்டோமேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மன்னிப்பு கேட்கலாம்னு இவ வீட்டுக்கு போனேன். அங்கதான் அவ அம்மாவோட இருக்கிற போட்டோவை பார்த்தேன். வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. இதை தவிர அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான் இந்த புள்ளைய உனக்கு கட்டி வைக்கலான்னு நினைச்சேன். அந்த நேரத்துல தான் மார்க்கெட்ல அந்த புள்ள அவ ஆத்தா வெட்டுப்பட்ட இடத்த பார்த்துக்கிட்டே போனா. அதை வச்சுதான் உன்னைத்தான் பார்த்தான்னு சொல்லி உன்னை லவ் பண்ண வைக்க முடிவு செஞ்சேன். நான் நினைச்ச மாதிரி நீயும் அந்த புள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இந்த பாரு மருது, அவ அம்மாவை பறி கொடுத்தா மாதிரி இந்த புள்ளையையும் நாம பறி கொடுத்துடக்கூடாது. அதுக்கு அவ உன் கூட இருக்கணும், இல்ல அவ கூட நீ இருக்கணும். அதனால நாளைக்கு அவளுக்கும் உனக்கும் கல்யாணம். இதை யாராலும் மாத்த முடியாது. ஏத்தா, 4 கிழமை பார்க்காம கல்யாணம் பண்ணுவாங்க. ஏல, நல்லவங்க கூட அத்தனை நாளும் நல்ல நாள் தான்டா.